இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டும் தமிழக அரசு ஏற்க மறுத்தது. இதனை கண்டித்தும் தீபமேற்ற கோரியும் மதுரையைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது குடும்பத்திற்கு பாரதிய ஜனதா, இந்து அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் நிதியுதவிகளை வழங்கினர். இதற்கிடையே மதுரை வரும்போது பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூற பிரதமர் விரும்பினார். இதுகுறித்து 3 நாட்களுக்கு முன் பூர்ணச்சந்திரனின் குடும்பத்திற்கு பாரதிய ஜனதா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஞாயிறன்று மதுரை பொதுக்கூட்டத்திற்கு வந்த பிரதமர் மோடி பூர்ணச்சந்திரனின் மனைவி இந்துமதி, மகன்கள் சிவனேஷ், இனியனை மேடை அருகே சந்தித்தார். குழந்தைகளிடம் என்ன படிக்கிறீர்கள் என ஆங்கிலத்தில் கேட்டார். இந்துமதியிடம் என்ன வேலை செய்கிறீர்கள் என விசாரித்தார். பூர்ணச்சந்திரன் உயிர் தியாகம் குறித்து ஆறுதல் கூறினார். இந்த சந்திப்பு 3 நிமிடங்கள் நடந்தது. திருப்பரங்குன்ற தீபத்துக்காண்டி தன்னோட உடலை தீபமா ஏற்றின பூர்ணச்சந்திரன் அவங்க தியாகத்திற்கு வீண் போகாமல் இருக்கிறதுக்கு பாரத பிரதமர் மோடி சார் அவங்க இதில் இருந்து எங்களுக்கு அழைப்பு சொல்லியிருந்தாங்க. எங்களை எல்லா 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லி எங்களை காரில் அவங்களே கார் ஏற்பாடு பண்ணி அவங்களே சீனிவாசன் சார் அவங்களே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு மோடி சார் எங்களை பார்த்தாங்க. பார்த்து எங்களுக்கு எங்கள் கணவரோட தியாகம், வீர தியாகம் வீண் போகாமல் இருக்கவன்னா அவங்க அவ்வளோ பெரிய மேடையில் என்னோட கணவர் பேர், எங்கள் ஃபேமிலி பேர், எங்களோட எல்லாத்தையும் சொல்லி எங்களை அவ்வளோ கௌரவிச்சதுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்துச்சு. எங்களுக்கு என்னோட குழந்தைகளுக்கும் எனக்கும் நல்லா அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து ஒரு அப்பா மாதிரி நான் உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. பிரதமர் மோடி அக்கறையுடன் எங்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆனால் திமுக கவுன்சிலர் கூட வரவில்லை என கொந்தளித்தார் பூர்ணச்சந்திரனின் தாய் காளீஸ்வரி. பாரத பிரதமர் என்னோட மருமக, என் பேரங்களை பார்த்து எங்கள் குடும்பத்தில் என் மகன் செஞ்ச தியாகத்தை உலகறிய செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. ரொம்ப அவங்க பார்த்து தொட்டு எங்கள் குடும்பத்து சார்பாக ரொம்ப வேண்டிக்கிறோம். 2வது, இந்த சமூகத்தில் ஒரு பையன் தன்னோட உயிரை இழந்துட்டான், அவனுக்கு வருத்தம் தெரிவித்தது கோடான கோடி ஜனம். அந்த இதில் மோடி கட்சியிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களோட கூட்டணி சார்பில் எல்லாரும் போனாங்க. ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கவங்க எங்கள் தெரு கவுன்சிலர் கூட எங்களுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கலை. நாங்கள் பக்கா டிஎம்கே குடும்பம். அதை எங்களை மனசார ஒருத்தவங்கனாலும், ஒரு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கூட கட்சி சார்பில் வந்தால் என்னமோ நினச்சிருவாங்கன்னு நினச்சாங்களோ என்னமோ, யாருமே எங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கலை. இதை மனசார நான் வெளிப்படுத்தி சொல்லணும். கண்டிப்பாக அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஒரு தியாகத்தை தியாகன்றத அவன் தன் முடிவை தான் எடுத்து ஒரு மனுஷன் செய்கிறப்ப அதை அவங்க வெளிப்படுத்துகிற கூட வேணாம். ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்க மனுஷலாக பிற மனுஷலாக கூட அவங்க தெரிவிச்சிருக்கலாம். அதையும் தெரிவிக்கலை. 2வது, எங்களுக்காக இவ்வளோ பேர், எவ்வளோ ஜனமோ கோடான கோடி ஜனத்தில் இன்னைக்கு உலகறிய தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கட்சி சார்பாகவும் நாங்கள் ரொம்ப எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிரதமர் சந்திப்பை தொடர்ந்து பூர்ணச்சந்திரனின் மனைவி வாழ்வாதாரத்திற்கு வேலை வேண்டும் என கேட்டுள்ளார். மத்திய அரசு பணி வாங்கிக் கொடுக்க பாரதிய ஜனதா சார்பில் முயற்சிகள் நடக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது.